மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலுடைய கோபுர வாயில்ல உள்ள சிற்பங்கள பார்ப்போம். இது 2ஆம் பகுதி. முதல் பகுதியோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் பாருங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இது ஒரு பூதகணம் வந்து சங்கூதுற மாரியான அமைப்பு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அம்பாள் வந்து இது அபயாம்பிகை அம்பாளாக சொல்றாங்க. மேல உள்ளது சங்கூதி விநாயகர்ங்கிற மாரியும் குறிப்பிடுறாங்க. கீழ விநாயகர் சிற்பம் இருக்கு. அதேமாரி மழு வைத்திருக்கக்கூடிய துவாரபாலகர். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து அந்த துவாரபாலகர் மழு வைத்திருக்க மாரியான அமைப்பிலேயே இருக்கு. அதுக்கு மேல வந்து 2 பேர் சண்டை போடுற மாரி இருக்கு. அது வாலி, சுக்ரீவன் மாரி தான் எனக்கும் தெரியுது. கீழ வந்து அம்பாள் வந்து இறைவனை கட்டிப்பிடித்திருக்கிற மாரி அமைப்பு. இது காஞ்சி காமாட்சி அம்மனையும் குறிக்கும், திருசக்தி முற்றமையும் குறிக்கும். 2 விதமா இருக்கு. கோலாட்டம் மாரி 2 பெண்கள் வந்து நடனம் ஆடுற மாரி அமைப்புல இருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் தான். ஏதோ ஒரு வில் மாரி வச்சுக்கிட்டு ஏதோ சண்டை போடுற மாரியோ, நடனம் ஆடுற மாரி தெரியுது. குடக்குத்து. அந்த குடத்த வந்து தன்னுடைய கழுத்து பகுதியில வைத்துக்கொண்டு ஆடக்கூடிய ஷோல்டர்ல வச்சுட்டு ஆடுறது இந்த குடக்கூத்துங்கிற மாரி சொல்லுவாங்க. ஒரு போர் வீரனோட யானைய வந்து இன்னொரு போர் வீரர் பிடித்திருக்கிற மாரி. இது திரும்ப திரும்ப நான் ஏன் பண்றேன்னா, அங்க வந்துட்டு போயிட்டே இருக்காங்க மக்கள். அதனால தான் நான் திரும்ப திரும்ப இது மாரி பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு போர் வீரன் யானை மேல உட்காந்துருக்கான். இன்னொரு போர் வீரன் அங்குசம் மாரி என்னமோ போடுறான் போல. இந்த மாரி போர் சிற்பங்களும் நெறைய பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, சின்ன சின்ன அந்த உவச்சர்கள் அவங்களுடைய சிற்பங்கள். இது வந்து ராவணனா இருக்கலான்னு எனக்கு தோணுது. இல்ல அனுமனான்னு சரியா தெரியல. அனுமன் தான் அந்த வாள் இருக்கும். இலங்கையில பண்ணார்ல அது. இது வந்து திரிபுராந்தக மூர்த்தி. முப்புறங்களையும் எரித்தார்ல ஈஸ்வரன். ஒரு கையில வில்லும், ஒரு கையில வந்து அம்பும் வைத்திருக்கக்கூடிய அமைப்பு இது. அதன் பிறகு வந்து அம்பாள் வந்து சிவன வந்து வழிபடுற மாரியான அமைப்பு. இது வந்து இந்த கோவிலையே குறிக்கலாம். ஏன்னா இந்த கோவிலோட வரலாற்றே அதானே. அதனால தான் இந்த நமக்கு புரியணுங்கிறதுக்காக தான் பொதுவா கோபுர வாயில்கள்ல வந்து சில கோவில்கள்ல இந்த மாரி சிற்பங்கள் அமைப்பாங்க. ஆனா நம்ம யாருமே அந்த சிற்பங்கள ஒழுங்கா கவனிக்கிறதில்ல. சிற்பங்கள கவனிச்சாலே போதும். கோயில்ல உள்ள விஷயங்கள் நமக்கு ஓரளவுக்கு புலப்படும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேல வந்து ஒரு பெண் நடனம் ஆடுற மாரியான அமைப்பு. கீழ வந்து இது வந்து ஆஞ்சநேயர் வந்து பஞ்சமுகங்களோட இருப்பார்ல, அந்த அமைப்பு. இது வந்து எங்க ஊர் பக்கத்துல உள்ள அனந்தமங்கலம் சிற்பம் தான். கீழ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போடுறாங்க. வானரங்கள், வாலி, சுக்ரீவன். பொதுவா ராமாயண சிற்பங்களே ரொம்ப காமனான சிற்பம் இந்த 2 சிற்பம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது பெருமாளாக இருக்க வாய்ப்பு இருக்கு. கீழ இது வந்து வழுவூர். மயிலாடுதுறை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்ல உள்ள எல்லா சிற்பங்கள், தல புராணங்கள் எல்லாமே இந்த கோவில்ல வந்து நிறைஞ்சிருக்கும். பேரளம் கோவிலோட சிற்பம், இந்த மாரி எல்லா கோவிலோட சிற்பங்களும் இங்க இருக்கும். அதற்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரு நடனம் ஆடுற மாரியான அமைப்பு. இது வந்து பைரவரா இருக்கலான்னு எனக்கு தோணுது. இல்ல சட்டநாதர் இவர். சீர்காழி கோவிலோட இறைவனான சட்டநாதர். 2 பேர் வந்து நடனம் ஆடுறாங்க. அதான் சொல்றேனே, இந்த ஊர சுத்தியில எல்லா கோவிலோட இறைவனோட அ வ வ சுதை சிற்பங்கள் எல்லாமே இதில இருக்கு. அப்ப என்னன்னா, இந்த மயிலாடுதுறை வந்து ஒரு ஹெட் மாரி இருந்திருக்கு அந்த காலத்தில. அதனால தான் இந்த சிற்பங்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தன் கும்புற மாரி இருக்கு. அது ஒரு பெண் வந்து அ அவன வந்து மிரட்டுற மாரியே ஏதோ ஒரு மாரி இருக்கு. இது வரலாற்று சிற்பமாவும் இருக்கலாம். சரியா எனக்கு அது என்னன்னு தெரியல. அத பார்க்கும்போது சரியா தெரியல. இது வந்து வழுவூருங்க. யானைய உரித்த கோலம். யானைய உரிச்சு அந்த கோலம் இருக்குல்ல, அது வந்து மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான். அதேமாரி 2 பேர் வந்து குதிரையில வந்து அந்த சவாரி செய்ற மாரியான அமைப்பு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, கோமுக்தீஸ்வரர். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊருக்கு பக்கத்தில உள்ள ஊரு தான். இந்த மாரி சுற்றி இருக்கக்கூடிய ஊரோட எல்லா புராண சிற்பங்களையும் இங்க பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிச்சாடனர், பலிதேர் பிரான்னு குறிப்பிடுவாங்க. இந்த மாரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஊருடைய புராண சிற்பங்கள வந்து இந்த கோயில் கோபுரத்தில பார்க்க முடிஞ்சது. தகவல பகிருங்க. நன்றி.